எல்லா வேலைகளிலும் நமக்கு வந்து லிப் பாம் ரொம்ப தேவையாக இருக்குது. அது வின்டராக இருக்கட்டும், சம்மராக இருக்கட்டும், உதடுகள் பிளவுபடும், இல்லைன்னா சில பேருக்கு அப்படியே தோல் உரியிற மாதிரி உறிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எது ஒரு நல்ல லிப் பாம், எது நமக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்மெட்டிக், அதுதான் லிப் பாம். லிப் பாம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எல்லா வேலைகளிலும் நமக்கு வந்து லிப் பாம் ரொம்ப தேவையாக இருக்குது. அது வின்டராக இருக்கட்டும், சம்மராக இருக்கட்டும், எப்போவுமே உதடுகள் பிளவுபடும், இல்லைன்னா சில பேருக்கு அப்படியே தோல் உரியிற மாதிரி உறிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எது ஒரு நல்ல லிப் பாம், எது நமக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டிலையே தயாரிக்கும் போது அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அதில் கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய பொருட்களை வச்சு தான் இதை நம்ம தயாரிக்க போகிறோம். அதனால் சைடு எஃபெக்ட்னு ஒன்றுமே இருக்காது. கண்டிப்பாக இதை மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2-3 டைம் இதை யூஸ் பண்ணலாம். இதில் என்னெல்லாம் நான் இப்போ கலக்க போகிறேன்றதை சொல்கிறேன். ரொம்ப முக்கியமானது வந்து பசு நெய். இந்த பசுமாடு பாலிலேருந்து செய்யப்படுற இந்த நெய் வந்து ரொம்ப நல்லது. ஸோ பசு நெய் எடுத்திருக்கேன். அது கூட நான் சேர்க்க போகிறது ஜோஜோபா ஆயில், ஓஹோபான்னு சொல்லக்கூடியது ஓஹோபா ஆயில். இன்னொன்று வந்து கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். ஸோ இந்த 2 எண்ணெய்களும் நெய்யும், இது 2 தான் மெயின் திங். இது கூட நான் சேர்க்க போகிறது கொஞ்சம் பொமக்ரானட் ஜூஸ், மாதுளம்பழத்தோடைய ஜூஸ், கொஞ்சம் தேன், அதுக்கப்புறம் 1-2 சொட்டுகள் ரோஸோடைய எசன்ஸ், ரோஸ் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து எடிபிளானது தான், சாப்பிடக்கூடியது தான். அதனால ரொம்ப சேஃபாக இருக்கும். இதை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். முதல் இன்க்ரீடியண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது பசு நெய். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், 2-3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய லிப்ஸை வந்து ட்ரை ஆக்காமல் தடுக்கும். அண்ட் ரொம்ப ஹெர்பலாக இருக்கும். அதனால் எந்த ஒரு எதுவும் மினரல்ஸ் எல்லாம் கலக்காத ஒரு ஹெர்பல் திங். கேஸ்டர் ஆயில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், ஒரே 1 ஸ்பூன் தான். விளக்கெண்ணெய் நமக்கு தெரியும் ரொம்ப நல்லது. அதில் ரொம்ப விஸ்காசிட்டி அதிகம், அதாவது அது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அதனால் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும், சீக்கிரம் காஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ லிப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது ஜோஜோபா ஆயில். இதுலேயும் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 3மே கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் நீங்கள் செய்யலாம். லைட் ஹீட் வச்சிங்கன்னா போதும். ஸோ இது நல்லா ஹீட் ஆகி இது 3 எண்ணெய்களும் மிக்ஸ் ஆகிடும். அதாவது கீயும் கூடவே இந்த ஜோஜோபா ஆயிலும் கேஸ்டர் ஆயிலும். இது வந்து நம்மளுடைய உதடுகளுக்கு ரொம்ப நல்லது, நல்ல பிங்க் கலரை கொடுக்கும். ஸோ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஜோஜோபா ஆயில் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான் கிடைக்கிறது. ஆனால் கிடச்சதுன்னா அது ரொம்ப நல்லது. பரவாயில்ல, அது இல்லைன்னா கூட நீங்கள் கோகனட் ஆயில், ரொம்ப தூய்மையான தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஜோஜோபா அப்படின்றது ஒரு கேக்டஸ் பிளான்ட். அது வந்து சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேக்டஸ் பிளான்ட். அதுலேருந்து எடுக்கிற அந்த எண்ணெய் அவ்வளோ நல்லது. கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். கிடைக்காதவங்க கோகனட் ஆயிலில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் சப்பிள்னஸையும் கொடுக்கும். ஸோ நம்ம லிப்ஸ் வந்து நல்லா பிங்க்காக மாறுறதுக்கும் நல்ல சான்சஸ். சில பேர் வந்து நிறைய லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி அவங்களோட லிப்ஸ் எல்லாம் கருத்து போயிருக்கும், இல்லை வெள்ளையாக மாறியிருக்கும். அவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆட் பண்ண போகிறது பொமக்ரானட் ஜூஸ். போதுமான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2-3 ஸ்பூன் பொமக்ரானட் ஜூஸ். அதோடு கூட ஆட் பண்ணுறது கொஞ்சம் தேன், ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தேன் ஆட் பண்ணியிருக்கேன். 1-2 சொட்டுகள் ரோஸ் ஆயில், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால அப்படியே லிக்விடாக இருக்குது. இப்போ இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆறின பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை அலுமினியம் கண்டெய்னர்லேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 or 3 டைம்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் பேக்கில் நீங்கள் வச்சுருந்து அப்பப்போ உங்களுடைய லிப்ஸ் ரொம்ப வறண்டு போகிற மாதிரி இருந்தால் இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி செய்யும்பொழுது ஃபேஸில் இருக்கக்கூடிய லிப்ஸுக்கு கொஞ்சம் கேர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு எல்லாம் கேர் கொடுப்போம், ஆனால் லிப்ஸை விட்டுருவோம். அது மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக லிப்ஸுக்கும் கொஞ்சம் கேர் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. ரோஸ் வாசனை, நெய்யோட வாசனை, விளக்கெண்ணெய், அப்புறம் ஜோஜோபா ஆயில் இதெல்லாம் சேரும்போது தேன் இதெல்லாம் சேரும்போது ரொம்ப ஹெவன்லியாக இருக்குது. கண்டிப்பாக எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கணும் போல் இருக்குது. ஸோ இது ஃப்ரீஸ் ஆனால் தான் நம்மளால் அதை நல்லா யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப லிக்விடாக இருக்கும். அதனால் ஃப்ரீஸ் பண்ணினதை காட்டுறேன். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இதை ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது கையில் போட்டு காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஒரு லைட் பிங்க் கலர்லேயும் வரும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால கலர் ரொம்ப வராது, ஆனால் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். லிப்ஸ்டிக் போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். அடிக்கடி லிப்ஸ்டிக் போட்டு இந்த உதடுகள்லாம் ரொம்ப கருத்து போயிருக்கும், இல்லை சில பேருக்கு வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா தோல் உறிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருமே லிப் பாமை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த லிப்ஸில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்கும். இந்த லிப் பாமை ஒன்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டா அது அப்படியே தான் இருக்கும். சீக்கிரமாக அது திருப்பி மெல்ட் ஆகாது. அதனால் நீங்கள் அப்படியே வெளியில் வச்சு கூட அதை யூஸ் பண்ணலாம். சில டைம் வந்து கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக இருந்ததுன்னா நீங்கள் செஞ்சது நீங்கள் ஒரு 2 or 3 டைம்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கெட்டு போகாது. நீங்கள் அப்படியே வச்சு அட்லீஸ்ட் 1 to 2 months நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.